நிசி மீடியா வழங்கும் தேவன் தந்த திருச்சபை. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் தூய யோவான் பேராலயம் கிபி 1803 ஆண்டு SPCK மிஷனரியான ரெவரண்ட் ஜேசி கோலாப் ஒரு இடத்தை வாங்கி புதிதாக விசுவாசிகளான 8 குடும்பங்களுக்காக பனை ஓலைகளால் வேயப்பட்ட முதல் தேவாலயத்தை கட்டினார். கிபி 1805 ஆண்டு கட்டப்பட்ட தேவாலயத்திற்கு தூய யோவான் தேவாலயம் என்று அழைக்கப்பட்டு அந்த கிராமத்திற்கு நாசரேத் என்று பெயரிடப்பட்டது. 1829 ஆண்டு ரெவரண்ட் டேவிட் ரோஷன் அவர்கள் ஆலயத்திற்கு அடித்தளம் அமைக்க 1830 ஆண்டு ரெவரண்ட் அடைக்கலம் அவர்களால் கட்டப்பட்டது. மதிப்பிற்குரிய கால்டுவெல் அவர்கள் அழைப்பால் இந்தியாவிற்கு வந்த 22 வயதான மதிப்பிற்குரிய கனோன் ஆர்தர் மர்காசிஸ் அவர்கள் ஆலயத்தை பிற்காலத்தில் புதுப்பித்து பின்பகுதியை நீட்டித்தார். கிபி 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் கிறிஸ்தவ கிராமம் என்று இங்கிலாந்து ஆங்கிலிக்கன் சபையால் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு வளர்ச்சி பணிகள் செய்த மதிப்பிற்குரிய கனோன் ஆர்தர் மர்காசிஸ் அவர்கள் நாசரேத்தின் தந்தை என்று அனைவராலும் இன்று வரை போற்றப்படுகிறார். 1876 ஆண்டு ஏற்பட்ட காலரா நோயினால் பாதிக்கப்பட்ட சுமார் 6000 பேருக்கு மருத்துவ உதவி செய்தார். கிபி 1902 ஆண்டு பொருத்தனையின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட பரிசுத்த நற்கருணை ஆராதனை இன்று வரை தினந்தோறும் நடைபெறுகிறது. பல்வேறு நற்பணிகள் செய்த நாசரேத்தின் தந்தை மதிப்பிற்குரிய கனோன் ஆர்தர் மர்காசிஸ் அவர்கள் 1908 ஆண்டு ஏப்ரல் 27 மகிமைக்குள் பிரவேசித்தார். நாசரேத்தின் தந்தை மதிப்பிற்குரிய கனோன் ஆர்தர் மர்காசிஸ் ஆலயம் சார்ந்த மருத்துவ பணிகளின் முன்னோடி டாக்டர் ஸ்ட்ராகன் இருவரும் உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தகவல் தொடர்பு நிலையங்கள், போக்குவரத்து வசதிகள், வணிக நிறுவனங்கள் இன்றும் அவர்களுடைய புகழுக்கு சாட்சியாக இருக்கிறது. மிஷனரிமார்களின் தியாகத்தை போற்றுவோம், அவர்களுடைய அடிச்சூடுகளை நாமும் பின்பற்றுவோம். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்க நிசி மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.